ஆயுத நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஏற்கனவே ஆட்டம் பாம் போட்டதாக அறிவித்த ராகுல் அடுத்த ஹைட்ரஜன் பாம் வரப்போகிறது அப்படின்னார். அதற்கு அடுத்த கட்டமாக அவர் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையரே பாஜகவுக்கு உதவி செய்ய, வாக்குகளை மறைக்க, வாக்குகளை திருட உதவுகிறார், துணை போகிறார் அப்படிங்கிறது அவருடைய பிரதானமான குற்றச்சாட்டு. கடந்த முறையும் மத்திய பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் முறைகேடு அப்படின்னு குற்றச்சாட்டை வைத்தவர். கர்நாடகாவில் ஒரு தொகுதியில், அதுவும் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியும் கூட அது, அந்த தொகுதியில் நிறைய வாக்காளர்கள் முறைகேடாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகாலையிலலாம் இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சில தரவுகள்லாம் கொடுக்க, இது முற்றிலும் பொய்யான விஷயம். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வர அதை சார்ஜஸ் எல்லாம் தேர்தல் ஆணையமே கூட இனிஷியேட் செய்திருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, ராகுல் காந்தி இல்லை சிஐடி இதை விசாரிக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் அதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் மீது, குறிப்பாக தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து சதி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வலுப்படுத்தி வருகிறார். இவருக்கு வேறு வேலை இல்லை, இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வருகிறார் அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுகிறது. ராகுல் காந்தியுடைய வாக்கு திருட்டு புகார் குற்றச்சாட்டு இது ஆதாரமா அவதூறா என்ற தலைப்பில் தான் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் திரு எம் குமார் அவர்கள் இணைகிறார்கள், திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைகிறார்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு பேராசிரியர் அருணன் அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் திரு இப்ராஹிம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இணைகிறார்கள். இந்த பாம் அடுத்தடுத்து விழுந்துகிட்டே இருக்கே, கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்களோ ஸ்ரீகாந்த் சார்? ஆடுற அளவுக்கெல்லாம் பாம் விழுகலை. அது நாங்கள்லாம் எதிர்பார்த்தது ஏதோ ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம்போம். அது எங்கள் ஊரில் பாம்புங்கிறதுக்கு இன்னொரு வழக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெறும் அது ஒரு சாதாரண ஒரு புஸ்வானமாக ஆகி போய்விட்டது. அதுதான் உண்மையை சொல்லணும். அதாவது நான் என்னுடைய முன்னுரையில் நான் சுருக்கமாக எங்களுடைய கட்சியின் கருத்தையை முன்வைக்கிறேன். ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு அறிவு அழிவுக்கு ஆழம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஐடியல் மைண்டு ஈவல்ங்கிறத மொழிபெயர்த்திருக்கேன். அதனால் இவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தொடர் தோல்விகளால் பாதிக்கப்பட்டதுனால அவர் என்ன சொல்கிறதுனா, அவர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை, மக்கள் மன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நாடாளுமன்றம் எந்த சபையிலும் நம்பிக்கை இல்லை, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை இல்லை, தேர்தல் நடைமுறைகள் மீது நம்பிக்கை இல்லை, இன்னும் மக்கள் மீது கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது தன்னால குறை சொல்றது தானே எதிர்கட்சியோட வேலை. எல்லாம் நல்லா இருக்கு, சுபிட்சமா இருக்குன்னு பாராட்டுறத எதிர்கட்சி. கண்டிப்பா அது சொல்றதுல நம்ம குறை சொல்றதுன்னா, ஒரு மனிதர் இந்தியாவுடைய வளர்ச்சியையும் வேகத்தையும், அதை நான் பேசினேன்னா வேற டாபிக்கா போயிடும். இந்தியாவோட வளர்ச்சி அதெல்லாம் அவர் பேசணும் பாத்தீங்களா? இல்ல எதிர்பார்க்கல. அதையெல்லாம் பார்த்து அவர் என்ன நினைக்கிறாரு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுருக்கமாக சொல்லலாம், ஜிஎஸ்டியில் ஒரு 389 பொருட்கள் குறைக்கப்பட்டிருக்கு, மக்கள் நிறைவாக இருக்காங்க. அந்த நிறைவு வந்துடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு டூல் கிட் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒரு பதட்டம், ஒரு அவலம் மக்கள்கிட்ட பண்ணணும். அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் மாணவர்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் நேபாளத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கும் ஒரு அறைகோல் விடுக்கிறார். அவங்கெல்லாம் கிளர்ச்சி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறார். நேரடியாக அரசியல் களத்தில் மோடி அவர்களை எதிர்க்க முடியாமல் ஜனநாயகத்தின் மூலமாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியாதவர் குறுக்கு வழி கிடைக்காதா? அவரோட சார்ஜஸ்க்கு பதிலே சொல்லிடுங்க அப்படின்னு அவர் அவரோட சார்ஜஸ்ன்னு ஏதாவது உருப்படியாக இருந்தால் பதில் சொல்லலாம். அதாவது தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டது, நீங்கள் இணையதளத்தின் மூலமாக டிலீட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு அங்கேயே. எல்லாத்துக்குமே விசாரணைக்கு ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் என்னோட கருத்து. அதே மாதிரி முன்னாள் தேர்தல் ஆணையர் நம்ம எலெக்ஷன் கமிஷனர் என் கோபால்சாமி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். 2007 யூபியில் நாங்கள் 52 லட்சம் வாக்குகளை தேர்தலுக்கு முன்னாடி நீக்கணுங்கிறார். இது வழக்கமான நடைமுறை. இப்போ ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால பேசுவோம். 2007 காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறப்ப யூபியிலேருந்து நீக்கியிருக்காங்க. 26 லட்சம் பேரை புதுசாக சேர்த்துருக்காங்க. அதனால் எதுக்காக இதெல்லாம் இந்த நடைமுறைனா, தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து வாக்குகளை சரிபார்த்து நீக்கலும் சேர்த்தலும் நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சால் ஒரு 10 லட்சத்துக்கு குறைவாக இருக்கும். ஒட்டுக்கா 5 வருஷம் கழிச்சு செய்யும் போது இந்த மாதிரி அதோட குவாண்டம் பெரிதாக அது நடக்கிற விதத்தை சொல்றாரு பாருங்க. அதிகாலையில் 4 மணிக்கு நடக்குது, ஒப்புதல் இல்லாமல் நடக்குது. அவர் சினிமா எடுக்கிறதுக்கு பதிலாக டிராமா எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நாடகம் இது முன்னாடியே நான் சொன்னேன். இது ஏற்கனவே இந்த நாடகம் இலங்கையில் அரங்கேற்றப்பட்டது, நேபாளத்தில் இப்போ அரங்கேற்றப்பட்டது,
நம்ம வங்காளதேசத்தில் அரங்கேற்றப்பட்டது, பாகிஸ்தானில் எல்லாரையும் அவங்க வந்து சர்வதேச சதி எல்லாமே அமெரிக்கன் டூல் கிட்டோட தான் பண்ணுறாரு. அந்த ஆட்கள் அவரோடய இருக்கிறாங்க, அதே மேடையில் இருக்கிறாங்க. முதல் நாடகத்திலேயே அவங்க கூடவே உட்காந்துருந்தாங்க. அமெரிக்கன் டூல் கிட்லேருந்து ஜார்ஜ் சோரஸ் ஆட்கள் கூடவே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி தான் அவர் ஒன்று செய்கிறாரே தவிர எதுவுமே அவருக்கு வந்து இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்லணும்னா, பேராசிரியர் கவனிங்க, அமெரிக்கா இருக்கு, அமெரிக்கா சதி இருக்கு. மணிஷ் திவாரி ஆகட்டும், கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும், இன்னும் சொல்ல போனா கர்நாடக அமைச்சர் ராஜண்ணாவாகட்டும், சசி தரூர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் தெளிவா ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்காங்க, வாக்கு திருட்டு நடைபெற சாத்தியமில்லை. துணை ஜனாதிபதி தேர்தலில் மாத்தி ஓட்டு போட்டோம். இல்ல நான் சொல்றேன், அப்ப துணை ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற்றுச்சா? காங்கிரஸ் வாக்கு 25 வாக்கு காணா போச்சு, என்ன ஆச்சு? அப்போ தேர்தல் நிறுத்திடுவாங்களா? அதாவது குற்றச்சாட்டுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை ஆதாரம் அறிவுபூர்வம் இருக்கணும். எதுவுமே இல்லாம ஒரு குழந்தைத்தனம்னு சொல்றது தான் கண்ணியமான வார்த்தை. இதை விட கடுமையான வார்த்தை ஆதாரம் இல்லாமல் அரைவேக்காட்டுத்தனமாக இவர் அடுக்கிக் கொண்டே போகும் குற்றச்சாட்டை நம்ம ஊடகத்துக்கு ஏதோ வெறுவாயம் எல்லாம் அவல் கிடைச்ச மாதிரி 2 நாள் பேசலாமே தவிர மக்கள் சிரிக்கிற மாதிரி தான் ஒரு நடவடிக்கை இருக்கிறது. ஏங்க இப்படி சிரிக்க வைக்கிறீங்க இப்ராஹிம் சார்? அதாவது ஒரு விஷயம் பாருங்களேன், அதாவது ஸ்ரீகாந்த் கணேஷ் அவர்கள் வந்து இன்றைக்கு ராகுல் காந்தி எடுத்து வைத்த குற்றச்சாட்டு என்னவோ வந்து எலெக்ஷன் கமிஷன் மீதும் எலெக்ஷன் கமிஷனர்கள் மீதும் தான் குற்றச்சாட்டு எடுத்து வச்சு எலெக்ஷன் கமிஷன்ல இப்படி எல்லாம் தவறுகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லும் போது, இன்றைக்கு பிஜேபியோட நிலைப்பாடு பாருங்க, டைரக்டா ராகுல் காந்தி அட்டாக். ஓகே, வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஸ்ரீகாந்த் கணேஷ் அவர்கள் பேசுறதுல எந்த வகையான ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட டிஃபெண்ட் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா there is a chronicle history of vote chori. அதனாலதான் இவங்க அமைதியாக அதை பத்தி சொல்லாம மடைமாற்றுகிற வேலையை செய்து வருகிறார்கள் என்பதை திட்டவட்டமா இவ்வளவு நேரம் ஸ்ரீகாந்த் கணேஷ் அவர்கள் பேசும்போது தெரிகிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கருத்து என்பதை ராகுல் காந்தி அவர்கள் அடிஷன் டெலிஷன், இந்த 2 ஃபார்முலா, அதாவது வாக்காளர்களை சேர்ப்பது, வாக்காளர்களை அழிப்பது, இது 2 ஃபார்முலாவையுமே விக்டிம் சைட்ல இருந்து பிளே பண்றாரு சார். லீடர் ஆஃப் அப்போசிஷன்ல கொஸ்டின் கேட்கும் போகும்போது நீங்க பண்றதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நாங்க எதுக்கு அப்ப லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதுக்கு? ஏன் நாங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்களா? இல்ல. ஆனா இதுல ராகுல் காந்தியுடைய மகத்துவத்தை பாருங்க. ஆனா அவருடைய சிறப்பு ஒரு பிரஸ் மீட்டை நீங்க நல்லா கவனிக்கணும். என்னன்னா, யார் தவறு போன முறை வந்து ஆதாரத்தோட ஆட்களை எடுத்துட்டு வரல, ஆதாரத்தை வெளிக்காட்டினார். இந்த தடவை ஆதாரம் வித் த விக்டிம்ஸ் ஹூ இஸ் பீன் அப்சஸ்டு பை த எலெக்ஷன் கமிஷன். என்ன எலெக்ஷன் கமிஷனால் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக மேடையில ஏற்றி இவர் தான் வந்து ஓட்டை திருடிட்டாங்க, ஓட்டை டெலீட் பண்ணவருன்றீங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. அதே மாதிரி சூரியகாந்த்ன்ற ஒரு பேர்ல தான் அவங்க வீட்டுடைய குடும்பத்தினருடைய ஓட்டுகள் டெலீட் செய்யப்பட்டிருக்கு, வேலை மாநிலத்தில இருந்துன்னு சொல்லும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது இது குறித்து பதிலளிக்க வேண்டியது யார் என்றால் சீஃப் எலெக்ஷன் கமிஷன். ஆனா பாஜக என்ன பதில் சொல்லியிருக்காரு சொல்லுங்க? இது அர்த்தம் இல்லாத குற்றச்சாட்டு, நாங்களே இனிஷியேட் பண்ணியிருக்கோம், எலெக்ஷன் கமிஷனே இதை இனிஷியேட் பண்ணியிருக்கு, இதில் எங்கே புகார் வந்திருக்குன்னு. ப்ளஸ் இன்னொன்று பார்க்கணும், இப்போ நீங்கள் என்ன டிரைவ் பண்ணுறீங்க, என்ன கன்க்ளூஷன் டிரைவ் பண்ணுறீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பாஜகவை ஜெயிக்க வைக்க பார்க்குதுன்னு. நீங்கள் சொன்ன இந்த கான்ஸ்டிடுவன்சியில் அதனது பயனாளி வெற்றி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் தானே, அதுவும் எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு. சூப்பர் ஹரி, கரெக்டா பிக் பண்ணி போனீங்க. அதாவது நாங்க மகாராஷ்டிரால மட்டும் எடுத்திருந்தோம்னா இவர்கள் வெற்றி பெற்ற இடத்துல இவர்கள் பிக் பண்ணல, உடனே இவர்கள் ஜெயித்த இடத்துல விட்டுட்டாங்க அப்படின்ற பேச்சு வரக்கூடாதுன்ற அடிப்படையாக தான். ஏன்னா ஐவர் இன் டெல்லி, ராகுல் காந்தி இஸ் கிளியர்லி எஸ்டிமேட்டட் ஒன் எவிடன்ஸ் தட் காக்னிசன்ட் எவிடன்ஸ் இஸ் நீடட். எவிடன்ஸை தெளிவாக வைத்துக் கொண்டு பேசுங்கன்ற ஒரே ஒரு முடிவுல இருக்கிறார். அதனாலதான் இவர்கள்னால வாய் எடுத்து போயிருக்காங்க. என்ன எலெக்ஷன் கமிஷன் என்னங்க வந்து பெரிய பிரஸ் மீட் பண்ணிட்டாங்க, என்ன சொன்னாங்க? டெலிஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் நாட் தேர் பேஸ்ல சொன்னாங்க. முழுக்க போயிங்க ஃபார்ம் 7ல 2009ல அடிஷன் அண்ட் டெலிஷன் கேன் பி டன் இன் ஆன்லைன். அடிஷனும் டெலிஷனும் நடந்துட்டா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கணும்ல அந்த தொகுதியில. காங்கிரஸ் பாதிக்கப்பட்டிருக்கோம் தான சொல்றோம். இங்க பாருங்க, கர்நாடகால உங்க ஆட்சியில ஆனந்த் தொகுதியில நீங்க தான ஜெயிச்சீங்க. அப்ப இது பண்ணி நான் குறிப்பிடவே இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, நான் குறுக்க வரவே இல்லை, என்னை பேச விட்டுருங்க டைம்ல. அதாவது என்னன்னா, நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், கர்நாடகாவில் பெற்ற வெற்றி என்பது அதை விட அதிகமாக இருந்திருக்கும். இங்க சதவீதம் தான் மேட்டர்ஸ். the percentage is ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க சார். அந்த அலாம் தொகுதியில இதுக்கு முன்னாடி எத்தனை முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது? மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெற்றி பெறுது. நீங்க ஒரு விஷயம் ஹரி, என்னுடைய ஸ்டாண்ட ஃபர்ஸ்ட் சொல்ல விட்டுருங்க. யூ கேன் இன்டர்மீடியேட், ஐ வில் ஆன்சர், நோ ப்ராப்ளம். என்னோட क्वेश्चन நான் என்ன சொல்ல வரேன்னா,
இப்ப ரீசெண்டா கொண்டு வந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதர் எலெக்ஷனர் கமிஷனர் பில் 2023. இது மொத்தம் 3 இருக்கு, பாத்துக்கங்க. டோட்டலா 3 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 3வது சாப்டர்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, no court shall entertain or continue any civil or criminal proceedings against any person who is in the chief election commissioner. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை 2023ல பாஜக அரசு கொண்டு வந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கான 2023 சீர்திருத்த பில்லுல 16வது கிளாஸ்ல தெளிவா சொல்றாங்க, the court shall not have, court doesn't have authority to prosecute any section. சீஃப் எலெக்ஷன். இப்ப நீங்க முதல் கேள்வி என்ன கேட்டீங்க, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு போக வேண்டியதானா, நீங்க எல்லா தவறையும் செய்வதற்கு முன்பாக ஆதாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதுக்கு சட்டத்தை யூனிஃபார்ம் சிவில் கோட் 1000, அதாவது 1868 ஆண்டு காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் 2014 வரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் பாடி இருந்துச்சு. இவர்கள் 2023ல திடீர்னு ஞானோதயம் பறஞ்ச மாதிரி சட்டை ஏங்க, ஒருத்தர் வந்து அக்கௌண்டபிலிட்டி ஏங்க, நீங்க பிரசிடென்ட்டுக்கே அக்கௌண்டபிலிட்டி இருக்குங்க, பிரசிடென்ட்டுக்கே அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்ல. கோர்ட் ஷல் நாட் என்டர்டெயின்ன்றது வந்து ஒரு மோனோ கேபிட்டல். நீங்க ஜம்ப் பண்ணிட்டே போறீங்க. இப்ப அது ஒரு முக்கியமான கேள்விதான், அதை நம்ம கேட்கணும் தான். சிஎஸ்சியை கூட விட்டுருவோம், அந்த முறைகேட்ட கோர்ட்ல நிரூபிக்கலாம்ல. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல முறைகேடுகள் நிரூபிக்கப்படுது இல்லையே. ஒரு முறைகேடு வச்சுட்டு அடுத்த முறைகேடு, அடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ், 3வது பிரஸ் கான்ஃபரன்ஸ், ஒன்னு ஆட்டம் மாமா ஹைட்ரஜன் மாமா போறது இல்லையே. இல்ல ஹைட்ரஜன் மாமின்னு வரல, இனி வரும்போது இவர்கள் உட்கார்ந்து இந்த இடத்துல பேச முடியாது. அதற்கான தெளிவான விளக்கத்தை எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார். ஓகேவா, நான் இன்னும் தெளிவாக சொல்றேன். இவரு, அதாவது இந்திய நாட்டு பிரதமர் வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியிலே மிகப்பெரிய முறைகேடு இருக்கிறது. அதை எங்கள் தலைவர் தோலுரித்து காட்டுவார். இந்திய நாட்டு பிரதமராக யார் இருந்திருக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்களோ அவர் இன்றைக்கு இல்லை. அதை தெளிவாக எங்கள் தலைவர் அவர்கள் திட்டவட்டமாக ஆதாரத்தோடு வெளிப்படுத்துவார். It will be a bulletproof evidence. There will not be any entertainment for nullifying the evidence. Don't worry. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பில்ட் அப் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குறீங்களே தவிர உங்களுடைய கர்நாடகால இருக்க சிபிஐ வந்து ஆதாரம் நீங்க 30 செகண்ட்ஸ் அப்புறம் ரெண்டு பேரும் நீங்க கொடுத்த பில்ட் அப் மேல நான் சொல்றேன், சேர்த்து பதில் சொல்லுங்க இப்ராஹிம். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் யூ ஒரு டவுட் கேக்குறேன், சேர்த்து பதில் சொல்லுங்க. உங்களுடைய கர்நாடகா ஆட்சியில இருக்கிற அந்த போலீஸ் காவல்துறை வந்து ஆதாரங்கள் கேக்குறாங்க. அந்த ஆதாரங்கள்லாம் நீங்க வாயு தொல்லையா வச்சிருக்கீங்க. ஹைட்ரஜன் பாம், அந்த பாம், ஆக்சிஜன் பாம்னு வச்சிருக்கீங்க. அதனால நீங்க அந்த பாம் எல்லாம் உங்க காவல்துறை கொடுத்தா அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்களே, அவங்க தானே ஆதாரம் கேக்குறாங்க. அதையும் ஆதாரத்தை ரகசியமா வச்சிருக்கீங்க. ரெண்டாவது நீங்க மாற்றின எங்களுடைய சட்ட மாற்ற சொல்றீங்க. 91ல ஒரு நம்ம அரசியல் சாசனப்படி அம்பேத்கர் சொன்னது ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர். உங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு சாதகமான தேர்தல் வைக்கலங்கிறதுனால 1991ல நரசிம்மராவ் வந்து அத 3 கமிஷனர் ஆக்கி டிஎன் சேஷன் அதிகாரமில்லாதவராக்குனாரு. அப்ப நீங்க வந்து அரசியல் சாசனத்தை கால்ல போட்டு மிதிக்கலையா? இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கறாங்க. நீங்க வந்து அரசியல் ரீதியா ஜெயிக்க முடியாதனால நீங்க அரசியல் சாசன அமைப்பையே எதிர்க்கிறீங்க. இது ஒரு நக்சல்வாரி நடவடிக்கை. இது நக்சல்வாரி. who is நக்சல்வாரி? ஆமா, தேசவிரோத நடவடிக்கையில ராகுல் ஈடுபடுறார். நக்சல் நடவடிக்கையில் ராகுல் ஈடுபடுகிறார். How dare you to say நக்சல்வாரி? Who gave you authority to say நக்சல்வாரி? Yes. எப்படி சொல்லுவீங்க நீங்க நக்சல்வாரி? அரசியல் அமைப்பை எப்ப தாக்குறீங்களோ, இந்தியாவின் இறையாண்மை எப்ப தாக்குறீங்களோ, நீங்க ஆதாரப்பூர்வம் இல்லாமல் எப்ப பேசுறீங்களோ, ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நீங்க அதை பின்வாங்குறீங்களா? 140 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? அப்ப நீங்க எங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் நக்சல்வாரின்னு சொன்னா இந்திய நாட்டுக்கு பிரதமரும் நக்சல்வாரி தான். நீங்க நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போறீங்க. நீங்க மடைமாற்ற வேணா விடுங்க. மடைமாற்ற வேணா விடுங்க. 2 குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. உணர்ச்சி வசப்படாம இப்ராஹிம் சார் 2 குற்றச்சாட்டு வச்சு give me a time, don't exploit my time. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு நேரம் பேசினார்ல, நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, கிளாஸ் 16ல தெளிவாக 93ல வந்து 3 எலெக்ஷன் கமிஷனர்களை கொண்டு வரணும்ன்ற ரூலை எதற்குனா,
ஒருத்தவர் தனிப்பட்டு முடிவெடுக்க முடியாது. மூவர் அடிப்படையில தான் எந்த இடத்திலும் ஜனநாயகம் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலதான் மூவரை கொண்டு வந்தோம். சரி, நீங்க தேர்தல் கமிஷன் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய குழுவுல முதல்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார், ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் எதிர்கட்சியை சேர்ந்தவர் இருந்தார். 3 பேர் இருந்தாங்க. நடுவுல ஒருத்தர் நடுநிலையா இருந்தாங்க. நீங்க தேர்தல் அதிகாரிகள் நியமிக்க குழுல என்ன பண்ணீங்க? உங்களுடைய நாமினேட்டட் பிரைம் மினிஸ்டர் கேன் அப்பாயிண்ட் மினிஸ்டர். 2-3 பேர்ல நீங்க 2 பேரும் தன்னிச்சையாக உங்களுடைய நாமினேட் பவர்னால ஒரு எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுப்பீங்க. அந்த எலெக்ஷன் கமிஷனர் பண்ண கூத்து தான் எத்தனையும். அதைதான் எங்களுடைய தலைவர் தெளிவாக காட்டுகிறார். அதைத்தான் எங்களுடைய தலைவர் திட்டவட்டமாக ஆதாரத்தோட காட்டுறாரு. சிஐடி பத்தி பேசுனீங்கல்ல, மகாராஷ்டிரால நான் சொல்றீங்க, 2023 தெளிவாக இந்த சிஐடி கொடுத்த ஒரு டிரான்சாக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, the please note the honorable Supreme Court 65B certificate is mandatory for administrability of electronic evidence in secondary form. Arjun Pandit Rao Kotkar versus Kailash Kushan Rao உடைய கேஸை எடுத்துக்காட்டாக வைத்து 65B வின் மூலமாக ஆதாரத்தை தாருங்கள், அதனால்தான் நாங்கள் கோர்ட்ல கேஸ் கொடுக்க முடியும்னு சொன்னதுக்கு 18 மாசமா வாய் திறந்து பதில் அளிக்கல சீஃப் எலெக்ஷன் கமிஷன். அது குறித்து உங்களுக்கு கேட்க திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா? திருக்குமார் பதில் சொல்வார். சார், இப்போ சுத்தி வளைச்சு நான் பேச தயாரா இல்லை. நான் நேராக டு தி பாயிண்ட் சொல்றேன். ஒரு விமானம் போகுது, இங்கிருந்து டெல்லிக்கு போகணுன்னா 4 மணிக்கு ஃப்ளைட்டுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னால் போகணுங்கிறது கிரவுண்ட் ரூல்ஸு, ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட ரூல்ஸு. அந்த டைமில் போயிருந்தா செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு சரியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொருத்தரும். இதில் ஃபாலோ பண்ண முடியாமல் போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவருக்கு இப்போ தனிப்பட்ட பிரச்சனை, அந்த டிக்கெட் பயணி போக முடியாமல் இருக்கலாம், இடையில டிராஃபிக்காக இருக்கலாம், 1000 ப்ராப்ளம் இருக்கலாம். ஆக மொத்தம் போகலைன்னா அந்த டைமில் ஃப்ளைட் போயிடும். இதுதான் சிம்பிள் ஃபங்க்ஷன், கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் இதுதான். தேர்தல் ஆணையம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து என் டிக்கெட்ல இன்னொருத்தர் உட்காந்து அது எப்படி? அது நீ அப்பவே சொல்றதுக்கு தான், அங்கே சொல்றதுக்கு 1008 இடம் இருக்க, பூத்து இருக்கு, எல்லாமே இருக்க. நீங்க பூத்துல எல்லா கட்சியுடைய தரப்பானவர்களும் அங்கே இருக்கிறார்கள். நான் வந்துட்டேன் சார், எனக்கு ஓட்டு போட அனுமதிங்கன்னு கேட்டு அதில் சர்ச்சையானா அது ஆயிரம். அப்புறம் போலீஸுக்கு போகும். அப்படியெல்லாம் இதுவரைக்கும் நடந்ததாக ஒன்றும் கிடையாது. இது இட்டு கட்டின ஒரு, அதாவது எப்படியா பேர் வைக்கிறார் பாருங்க, அணுகுண்டு, நைட்ரஜன் ஃபார்ம், ஹைட்ரஜன் ஃபார்ம், இதெல்லாம் பேர் வருது பாருங்க. அந்த பேர் வரும்போது நம்ம சகோதரர் ஸ்ரீகாந்த் சொன்னது உண்மையாயிருக்கு. என்னது? ஆமா, அந்த பேர் வைக்கணும்னு நோக்கமே அர்பன் நக்சலுக்கு வரக்கூடிய வாயில வரக்கூடிய பஞ்சாயத்தை முடிச்சிருவோம். பேராசிரியர்னு சொல்லுவாங்க. அதனால ஒண்ணே அவர் வந்து அமெரிக்க கைக்கூலியா இருக்க முடியும், இல்லன்னா அர்பன் நக்சலா இருக்க முடியும். தவறான காரியங்களை யார் செய்தாலும் இந்த மாதிரி தவறான எண்ணங்களை பயன்படுத்தி தான் செய்வாங்க. இல்ல சார், அமெரிக்க கைக்கூலி அமெரிக்க ஆதரவுடன் நடைபெறும் நக்சல் பாரி இயக்கமாக மாறிக்கொண்டது. கருவாட்டு சாம்பார் நான் கேட்பது ரொம்ப சிம்பிள் சார். ஓட்டு போட்டுட்டாங்கன்னு காமிங்க. ஓட்டு 10 ஓட்டு போட்டுட்டார் ஒருத்தர், அது நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேளுங்க, நியாயம். அதையும் எழுதி கொடுக்கணும். அதுக்கு முறையாக கம்ப்ளைண்ட்டை முறையாக லாட்ஜ் பண்ணணும். எதையும் நான் செய்ய மாட்டேன். ரோட்டில் தெருவில் உங்களை போல மீடியாவை கூப்பிட்டு வச்சுட்டு எனக்கு வரணும். கர்நாடகா தேர்தல் கர்நாடகாவில் எந்த ஆட்சி இருக்கிறது? கொஞ்சம் ஒரு நிமிஷம். கர்நாடகாவில் இருக்கிற கவர்மெண்ட் அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட். காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ராஜதந்திரம் போட்டு காங்கிரஸை தோற்கடிச்சிடணும், அவங்களுக்கு டெபாசிட் இலக்க வைக்கணும்னு ஒரு திட்டம் போட்டுனா தான் இவங்க சொல்ற மாதிரிலாம் பண்ணியிருக்க முடியும். அப்படி பண்ணினா காங்கிரஸ் வந்திருக்குமா? அப்போ ராகுல் காந்திக்கு ஐடியா கொடுக்கறவங்களையாவது அவர் மாற்றட்டும். ஏன்னா பொய்யும் ஒழுங்கா சொல்லணும்ல. பொய் சொல்றதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும்ல. அந்த ஒழுங்கும் இல்லாமல இப்போ எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டு இருக்காரு ராகுல் காந்தி. அவர் என்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் கோர்ட்ல எத்தனை தடவை கேட்கிறார்? அதே கர்நாடகாவில் அந்த ராஜண்ணா என்பவர் சீதாராமையாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர், மந்திரியா இருந்தவர். அவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம தானே, நம்ம தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கிறது, 700-800 பேர் வேலை பார்க்குறாங்க,
நம்ம இதெல்லாம் சரி பார்க்கறது நம்ம வேலை தானே. நாம தேர்தல் ஆணையத்தை தூட்டி வாடுறது எந்த வகையில நியாயம்னு சொன்னதற்காக அடுத்த ஒரு மணி நேரத்துல ஒண்ணு போதும். இந்த ஒரு உதாரணம் ஒண்ணுமே இல்ல பாருங்க. உங்களால வழக்கு தொடர முடியல. அதாவது காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடராதவாறு ப்ளீஸ் allow me 20 seconds. அதாவது என்னன்னா காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடராதவாறு எலெக்ஷன் கமிஷன் பில்ல 2023 சரி பண்ணிட்டீங்க. ஒரு பக்கம் தேர்தல் அதிகாரி நியமிக்க முடியல, அந்த அமைப்பு மேல தொட முடியல, முறைகள் வெளில கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன தடை? நீங்களே 20 செகண்ட் அலோவ் பண்ணிட்டு ஹரி கொஞ்சம் முடிங்க. அதாவது 18 சிஐடிகள் கேள்வி கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் தரல. டீட்டெயிலா பதில் கொடுங்கன்னா பார்ஷியலா பதில் கொடுக்குறீங்க. ஏன்னா நாங்க வழக்கு தொடர்றதுக்கு தான் கேள்வியே கேட்கிறோம். 18 மாதம் 2 வருடமா அந்த கிடப்புல போட்டுறீங்க. சரி விட்டுருங்க. கேட்கக்கூடியது யாரு? சிஐடி. கேட்டா காங்கிரஸ் கவர்மெண்ட்றீங்க. சரி மகாராஷ்டிரால நடந்துச்சு, அதுக்கு என்ன பதில்? இன்னும் பதில் இல்ல. சரி எங்க நடந்தா என்ன சார்? எலெக்ஷன் கமிஷன் தவறு நடக்குதுன்னா எலெக்ஷன் கமிஷனோட ஆட்டோனமஸ் பாடி அதை நீங்க பிறகு பேராசிரியர் பேசுவார். சார் நம்முடைய நண்பர் சொல்றது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லாம இருக்கு. ஒரு கேள்வின்னா அந்த கேள்விக்கு தகுந்த பதில் அதை சொல்லாம சுத்தி வளைச்சு போயிட்டு இருக்காரு. ஏன் கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாமே சிஸ்டம் சரியாக இருந்தால் தான் எதையும் பண்ண முடியும். ஒரு ஒரு கோயிலுக்கு, திருப்பதி கோயிலுக்கு தரிசனம் பண்ணணுன்னா கூட நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து டிக்கெட், அப்போ தான் டிக்கெட் வரும். டிக்கெட் எடுத்துட்டு அந்த டைமில் போய் அந்த ஆவணத்தை காமிச்சா உள்ள போக முடியும். இப்போ வெளியே நின்றுக்கிட்டு நான் போகலாங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் காரணம் சொன்னா ஏற்றுக்க முடியுமா சார்? பேராசிரியர் அருண் இதுல ஏதாவது ஃபார்மட்ல கொடுக்கல, அதை சொல்லுங்க. பேராசிரியர் அருணன் பேசுங்க. அதாவது இங்க பாஜக நண்பர், பாஜக ஆதரவாளர் 2 பேரும் தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த பதிலைத்தான் மீண்டும் சொல்றாங்க. ஐயா, கர்நாடகாவில் ஒரு தொகுதியில 6000 சொச்சம், சரியா சொல்லப்போனா 6018 நினைக்கிறேன், வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க என்று ராகுல் காந்தி சொல்றார். இதற்கு என்ன பதில் வரணும்? ஒண்ணு நீக்கப்படலைன்னா, ஐயா நீக்கப்படல பாருங்க, போன தேர்தலையும் ஓட்டு போட்டாங்க, இந்த தேர்தலையும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு காமிக்கணும். அதை விட்டுவிட்டு ஜெயிச்சது யார் தெரியுமா அந்த தொகுதியிலன்னா இது எப்படிங்க பதிலாகும்? நான் சொல்றேன், அந்த 6000 வாக்காளர்கள் இருந்தா ஜெயிச்சவர், அவருக்கு அதுல அதிகமான வாக்குகள் போயிருக்கும். வெற்றியினுடைய அந்த கூடுதல் அந்த வாக்கு வித்தியாசம் கூடி இருக்கும்ல. இது எப்படிங்க தோல்வி வெற்றி தோல்வி வச்சாங்க பதில் சொல்றத ஒரு தேர்தல் ஆணையம்? வெக்கமா இல்லையா அந்த தேர்தல் ஆணையத்துக்கும் அந்த ஆணையர்களுக்கும்? நான் இதானங்க பதில். 6000 நீக்கப்பட்டிருக்கு. ஐயா நீக்க முடியாதியா, நீக்கலையா? இந்த மாதிரியா அந்த 6018 பேர் இருக்காங்க, அப்படியாங்க பதில் சொல்லல? வேடிக்கையா இருக்குங்க எனக்கு. இவங்க 2 பேரும் பார்த்தா தேர்தல் ஆணையத்துக்காக அவ்வளவு வடிந்து கட்டி கொண்டு பேசுறாங்க. ரொம்ப எளிமையான பதில். இந்த பதில ஏன் சொல்லல? 2வது பாயிண்ட் அங்க காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துச்சு. என்னங்க அபத்தமா இருக்கு. எந்த ஆட்சி நடக்கலாங்க. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தலை நடத்துவதும் அதற்காக அந்த மாநில அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விடுவாங்க? தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விடுவாங்க. கலெக்டர் உள்ளிட்ட இதெல்லாம் இந்த 2 பேருக்கு தெரியாத, உங்களுக்கு தெரியும். இது என்ன வாதம் அபத்தமா இருக்குது? அது பூரா உங்க கண்ட்ரோல். தேர்தல் ஆணையம் கூட அது சொல்லல, அப்படி சொல்லல. ஆகா, அது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு, நீங்க குறை சொல்லக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேரும் எப்படிங்க பதில் சொல்றாங்க? அப்படி என்னங்க அபத்தமா இருக்குது? சொன்னா ரொம்ப பிரமாதமா 2 பேரும் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போடுறாங்க. அவர் அது வரைக்கும் அமெரிக்க சதிங்கிறாரு, இவர் நக்சலைட்டுங்கிறாரு. 2 சேர்ந்ததுதான்ட்டா ஒரே போடு. அந்த காலத்துல நாங்க அமெரிக்க ஆட்சியாளர்களை பத்தி விமர்சனம் பண்ணா அப்படி பாய்வாங்க பாஜக நண்பர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவா. இன்னைக்கு பாருங்க நிலைமை. ஆனா இப்பவும் மோடிஜி தனக்கு பிறந்த நாள் சொன்ன ட்ரம்புக்கு ரொம்ப ரொம்ப உருகி பதில் கொடுத்திருக்காரு. அப்படி உருகி பதில் கொடுத்திருக்காரு என்று ட்ரம்பும் சொல்லியிருக்காரு. எப்படி 50% வரி போட்ட ட்ரம்ப். சரி, நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. பிரச்சனை தேர்தல் ஆணையத்தின் மீது சில விஷயங்களை, சில குளறுபடிகள் நடந்திருக்கு என்று எதிர்கட்சி தலைவர் சொன்னா இதற்கு முறையான பதில் அளிக்க வேண்டியது தேர்தல் ஆணையமே தவிர பாஜக நண்பர்கள் அல்ல. ஆனா முறையான பதில் அவங்க அளிக்கல. இவர் ஏன் பேசுறாரு? ஐயா, நான் தேர்தல் ஆணையத்தை பத்தி தான் பேசுறேன். நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு சார்? நீங்க யாரு நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல?
டெல்லி தேர்தல்ல 9 தொகுதிகளை போட்டிட்டு நோட்டா ஓட்டா வாங்கி நீங்க கூச்ச நீங்க பேச வரப்ப நான் பேசக்கூடாதா? டெல்லியில அத்தனை தொகுதியில் நாங்க ஜெயிச்சிருக்கோம். நோட்டாவுக்கு கீழே தான் நீங்க ஓட்டு வாங்குனீங்க. சொல்லிட்டீங்க, பதில் வாங்க. உங்களுக்கு பேச சலுகை இருக்கப்ப எங்களுக்கு இருக்கு, பேசுங்க. இருக்கு. 1984 நீங்க என்ன எத்தனை தொகுதியில எம்பி தொகுதியில ஜெயிச்சீங்கன்னு அந்த கணக்குல என்னை பேச விட மாட்டேன். நான் கேட்கிற கேள்வி, இது தேர்தல் ஆணையத்தை நோக்கி வீசப்பட்டிருக்கிற விமர்சன கணைகள். அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி வந்து அமெரிக்க சதி அப்புறம் ஆதாரங்களுக்கு பதில் சொல்லுவாங்க சார். ஆதாரம் வேண்டாமா? அவர் வெளியில பேசுறாரு, நான் அடுத்த ரவுண்ட்ல உங்கள்ட்ட விரிவா வரேன். இல்ல ஆதாரம் வேண்டாம். விமர்சனத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அது முட்டாள்தனமான விமர்சனத்துக்கு யார் பதில் சொல்லுவா? வெளியில உங்களுக்கு வீடியோ கூட வராது. முட்டாள்தனமான இவர் என்ன பெரிய அறிவாளியா? என்ன முட்டாள்தனம்? என்ன பேசுறாருங்க அவரு? முட்டாள்தனம் பேசுறாரு. என்ன பெரிய நீங்க என்ன பெரிய விமர்சனத்தை சொல்றேன் சார். நபரை சொல்லல. நான் எந்த நபரையும் சொல்லல. அந்த விமர்சனம்னு அவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன். வார்த்தைகள் பாஜக காரர் என்னை பேச விட்டு நான் சொல்ற பாயிண்ட் வந்து என்னன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் நியாயமானதாக இல்லைங்கிறேன். இந்த தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம், அதை நோக்கி வந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டால் அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய பதில் முறையாக இல்லைங்கிறேன். அதை விட்டுட்டு வேற எதெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சார்? கொஞ்சம் நீங்க சார் ஐயா பேச இல்ல. அடுத்த பாயிண்ட் வர, இப்ப பீகார்ல என்ன நடந்துச்சு ஹரி, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. பல லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. கேட்டா சார் எஸ்ஐஆர் தீவிர ரொம்ப சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதுல பார்த்தா அதை சேர்த்தது எவ்வளவுனா ரொம்ப கம்மி. ஆனா நீக்கினது பல லட்சம் பேரு. எப்படி நீக்கினீங்க? என்னன்னா ஆதார் அட்டையை வச்சிருக்காங்க எல்லாரும் பொதுவா இறந்து போனவங்களை நீக்குவாங்க வாக்காளர்கள் பார்த்து. அந்த ரிவிஷன் என்பது நடக்க நான் புரிந்து கொள்கிறேன். நீக்கப்பட்டவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்க. எதை வச்சு நான் சொல்றேன்னா, அவங்க ஆதார் அட்டையை கொண்டாந்து காமிச்சா இதை ஏற்க முடியாதியா, வேறு சில அட்டைகளை பூரா கேட்கறாங்க, வேற சர்டிபிகேட் கேட்கறாங்க. உச்ச நீதிமன்றத்துல இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்கு. இவங்க இவ்வளவு தூரம் தேர்தல் ஆணையத்தை டிபெண்ட் பண்றாங்கல்ல. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? ஐயா முடிக்க, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? ஆதார் அட்டையை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் இது நடக்கணும். சட்ட விரோதமாக இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த தீவிர வாக்குப்பட்டியல் திருத்தம் நடந்தால் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு இப்ப சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லில வழக்க ஊத்தி வச்சிருக்கு. இதுக்கு என்னங்க சொல்றீங்க? அமெரிக்க சரியா? உச்ச நீதிமன்றமும் அப்ப நக்சலைட்டா? எனக்கு வந்த விமர்சனத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒழுங்கா பதில் சொல்லணும். அதை கேட்டா வந்து இப்படி எல்லாம் நான் பேசினா என்ன அர்த்தம்? பேராசிரியர் எழுப்பின கேள்வியிலேருந்து திரு ஸ்ரீகாந்த் ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன். அவர் எழுப்பக்கூடிய கேள்வி 2. ஒன்று, ஒரு தேர்தல் கட்சி மாதிரி, ஒரு அரசியல் கட்சி மாதிரி தேர்தல் ஆணையம் லாவணி பாடுது, நீ தானே ஜெயிச்ச அப்படின்னு. அது ஒரு அரசியல் கட்சி கூட அந்த மொழியில் பேசலாம். ஒரு தேர்தல் ஆணையம் ஃபேக்ஸுக்கு பதில் சொல்லலாம், ரீபட் பண்ணலாம். இப்படி நீ ஜெயிச்ச தொகுதி தானே அப்படின்னு பேசுவது வந்து என்ன? இன்னொன்று, நீங்களும் அவங்களும் சிங்கில் பிரியா சிஸ்டர்ஸ் அந்த சிஸ்டர்ஸுங்கிற மாதிரி ஒரே துணியில் ஒரே சிங்காக பேசுகிறீங்களா? அது என்ன கணக்குன்னு கேட்குறது. நான் அவருக்கு இன்னொரு கேள்வி வைக்கிறேன். வெளியில் ஊடகத்தில் வெளிச்சத்துக்கு வராமல் ஒரு சமீபத்திய நிகழ்வு. அதே கர்நாடகாவில் 2023 எலெக்ஷனில் மனூருங்கிற தொகுதியில் யார் வெற்றி பெற்றான்னு இப்ராஹிம் சாருக்கு தெரியுமான்னு கேளுங்க. அங்கே வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அந்த வெற்றியை கர்நாடக உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. ரீசன் பீயிங் அங்கே வந்து ஓட் சோரி நடந்திருக்கு, தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு, நிறுத்தி வச்சிருக்கு. ஆதாரத்தை பார்த்துட்டு பேச சொல்லுங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, கர்நாடகால ஓட் சோரி பண்றது காங்கிரஸ் தான் தொடர்ந்து செய்யறாங்க. அவங்க ஆட்சி தான் அங்க நடக்குது. அவங்களே அவங்க இடத்துல பண்ணா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு வாக்கு திருட்டு பண்ணா எப்படி காங்கிரஸ் அங்க ஜெயிக்கும்? அவங்களே ஜெயிச்சுட்டாங்க, அவங்களே பண்ணியிருக்காங்க. எப்படி இப்போ மனூர் தொகுதியை ஏன் கர்நாடக உயர் நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது? 2வது விஷயம், ஹைட்ரஜன் பாம்பு வச்சிருக்கேன், ஆட்டம் பாம்பு வச்சிருக்கேன், நக்சல் இயக்கம் மாதிரி ஒருத்தர் மிரட்டுறாரு நாட்டின் இறையாண்மையை. அவர் அத்தனை ஆதாரத்தையும் அதே கர்நாடக காவல்துறை கேட்குதுன்னு அவரே சொல்றாரு. அதே மேடையில் அவங்க ஆதாரம் கேட்குறாங்க, தேர்தல் ஆணையம் கொடுக்கல, நீ தான் வச்சிருக்கிய, கொடுக்க வேண்டியதானே, ஓ ஆட்சி தான், ஓ கவர்மெண்ட் தான், ஓ போலீஸ் தான். ப்ராசஸ் இருக்குல்ல, என்ன ப்ராசஸ்? எலெக்ஷன் கமிஷன் தான். அடடா, இன்னும் சொல்ல போற இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். அவருக்கு வேண்டியது பரபரப்பு தான். அவருக்கு நீதி மேல, நான் தான் சொன்ன ஆரம்பத்தில், ஜனநாயகத்தின் மீதோ அரசியலமைப்பின் மீதோ நீதிமன்றத்தின் மீதோ நாடாளுமன்றத்தின் மீதோ நம்பிக்கை இல்லை. ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு. இதனாலதான் 4 முறை நீதிமன்றத்தின் முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார்.
அஃபிடேவிட் கொடுத்தாரு என்ன மன்னிச்சிருங்கன்னு. இப்ப 5வது முறையாக போய் மன்னிப்பு கேட்க போகிறார். இந்த அவலம் வேணுமா? இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணுமா? அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் தான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை அவரே அதே மேடையிலேயே மறுக்கிறார். அதுக்கு எப்படி இருக்கு? 2வது தேர்தல் ஆணையர்ல எம்எஸ் கில் என்ன ஆனார்? ரிட்டையர் ஆன உடனே எம்பி ஆக்குறாங்க, உடனே மினிஸ்டர் ஆக்குறாங்க, கொண்டாடுறாங்க. இவங்க வந்து மத்த தேர்தல் ஆணையரை பத்தி பேசுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் ராஜ்யசபா கதை நாடே நாற்றம் அடித்தது. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் ராஜ்யசபா எம்பி ஆக்குனீங்களா? அந்த மாதிரியா? இங்க பாருங்க அவரு சொன்னதுக்கான பதில் அவர் சொல்றாரு இல்லையா? இப்ப நாங்க எந்த தேர்தல் ஆணையருக்காகவும் பேசவில்லை, தேர்தல் ஆணையத்திற்காக பேசுகிறோம். நம்ம நாட்டின் ஒரு அரசியல் சாசன அமைப்பை ஏங்க அவர் பேசுறதுக்கு வந்து அவர் எங்களை நோக்கி தானே கேள்வி வைக்கிறாரு. அந்த கேள்விக்கு விளக்கம் தரணும்ல. அவர் பேசுற பொய்யையும் புரட்டையும் நாட்டு மக்கள் முன்னாடி நீங்க நான் அவரை நக்சலியம்னா அவர் பொங்கி வராரு. ஜென்சிங்கிறவங்க என்ன பண்ணாங்க நேபாளத்துல? ஜென்சி என்ன பண்ணாங்க? ஆட்சியை கலைத்தார்கள். அந்த ஜென்சி இயக்கத்தினர் இந்தியாவிலும் இருக்கிறார்கள். புரட்சி பண்ணுவாருங்கன்னா இவருக்கு தகுதியே இல்லை ஜெயிக்கிறதுக்குன்னு நல்லா தெரிஞ்சு போய் புரட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறார். மாணவர்களை தூண்டுகிறார், வன்முறையாளர்களை தூண்டுகிறார், கிளர்ச்சியாளர்களை தூண்டுகிறார். இதற்கு அமெரிக்காவிடமிருந்து கைக்கூலி வாங்குகிறார். எப்படி சொல்ல முடியும்? எப்படி நம்ம எதிர்க்கட்சி தலைவரை கவனமா கையாளுங்க. கைக்கூலிங்கிறதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தை. அதாவது நான் போய் யார் சந்திக்கிறேன்? அமெரிக்கா எங்க பிரதமர் போனாருன்னா யாரெல்லாம் சந்திக்கிறாரு? உலக தலைவர்களை பார்க்கிறார். பெரிய 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 சாஃப்ட்வேர்ல கம்பெனியில இருக்க தலைவர்களை இந்தியர்களை சந்திக்கிறார். இவர் போய் ஜார்ஜ் சோரஸ் யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக இயங்குகிறார்களோ அந்த மாதிரி வன்முறையாளர்களையும் பிரிவினைவாதிகளையும் சந்தித்து ராகுல் காந்தி பேசுகிறார். என்ன பேசுவார் அவங்கள்ட்ட? இந்தியாவை எப்படி துண்டாட முடியும், இந்தியாவில் எப்படி வன்முறை உருவாக்க முடியும்? ஏன்னா இதுவரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட 99 முறை தோற்று விட்டார். 100வது தோல்வி பீகார்லயும் தமிழ்நாட்டிலையும் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு பரபரப்பை உருவாக்குகிறார். அதனாலதான் அவர் திட்டமிட்டு சிஎஸ்டிஎஸ் சஞ்சய் குமார் முதல் தடவை சொல்லிட்டாரு, நான் கொடுத்த ஆதாரம், ராகுல் கொடுத்த ஆதாரம் தப்புன்ட்டாரு. அங்கேயே ஒளிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை. அது மேலேயே அடிப்படையே இல்லாம அடிப்படையே இல்லாம பேசும்போது குறுக்கிட வேணாம்னு சொல்லிடுங்க. நான் ஆன்சர் பண்ணினா வெளியே இருக்கேன். ஏன்னா நான் அதான் சொல்றேன், ஒரு கட்டமைப்பு என்பது டைரக்டா ஒரு பவுண்டேஷன் லே பண்ண முடியாது. நாங்கள் கேட்பது தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு, நீங்க சொன்னபடியே வச்சுக்கோமே, கர்நாடகால ஒரு வாக்கு திருட்டு ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்களும் நானும் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனை கேட்கணும். உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜகவுடைய ஒரு விங்கா என்ன? அது ஒண்ணும் கிடையாதுல்ல. மக்களுக்கு புரியுறபடி சொல்லுவோம். இவ்வளவு நேரம் டெக்னிக்கலா பேசணும்ல. அதாவது ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க. பாஜக நேரடியாக எந்த காரியத்தையும் செய்வதில்லை. மக்களுக்கு தெளிவாக சுட்டி காட்ட விரும்புகிறோம். 18 முறை சிஐடி அவர்கள் தெல்ல தெளிவாக கர்நாடகா சிஐடி கேள்வி கேட்டும் கூட ஏன் பாஜக அதற்கான பதிலளிக்க உள்ள? நாங்க டைம் ஃப்ரேம் பாருங்க. பிப்ரவரி 2023 எலெக்ஷன் கமிஷனிடம் கர்நாடகா சிஐடி நேரடியாக கேள்வி கேட்கிறது. என்ன கேட்டார்? பிப்ரவரி 2000 சார் பக்கோடா கேட்டாரா பஜ்ஜி கேட்டாரா? ஒரு செகண்ட் என்ன சார் பக்கோடா கேட்டாரா பஜ்ஜி கேட்டாரா? ஆதாரம் தான கேட்டார். அது சொல்றார் சார், ஆதாரம் தான கேட்டார். அந்த ஆதாரம் ராகுல் கிட்ட இருக்குல்ல. நீங்க பேசும்போது அவர் பேசிட்டீங்களா? முடிச்சு நீங்க கண்டினியூ பண்ணீங்களா? என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஹரி. லெட் இட் நான் பேசும்போது வெளியே இருந்து பேசும்போது என்னால இன்டர்கேஷன் பண்ண முடியாது. ரன்னிங் கமெண்ட்ரி அலோவ் பண்ணாதீங்க. பிப்ரவரி 2020 பேசட்டும் ப்ளீஸ். பேசுற விடுங்க. ரொம்ப நீங்க பெரிய உலகளாவிய தலைவரா? சரி, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. ஜென்சினா என்ன? பதில் சொல்லுங்க. ஜென்சினா என்ன? இளம் தலைமுறை. வாட் யூ மீன் ஜென்சி? இருங்க லெட் இட் ஆன்சர். ஹரி என் கேள்வியில இருந்து தப்பிக்காதீங்க. உங்களுடைய பஜ்ஜி பக்கோடா கேட்சா காவல்துறை பதில சொல்லுங்க. நேபாளத்து வன்முறையாளர்களை இங்கே கொண்டாடுறாரு. நேபாளத்து வன்முறையாளர்கள் கிளர்ச்சியாளர்களை இங்கே உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் நீங்க நக்சல் இயக்கமா மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டீர்கள். தேர்தல் மீது நம்பிக்கை இழந்து விட்டீர்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டீர்கள். அதனால நக்சல் இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஜென்சினா அவங்க போராளிகள். ஜென்சினா போராளிகள் அர்த்தம் இல்ல. ஆமா, இப்ப இளைஞர்கள் போராடுறாங்க. நேபாளத்துல அவங்க இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய போராளிகள் தான். டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்தான் ஜென்சி. அடிப்படை அறிவில்லாம வந்து உட்கார்ந்து ராகுல் காந்தியை சொல்றீங்களா மேடையில் அறிவில்லாம பேசுறாருன்னு? அறிவில்லாம பேசுறாரு உங்க தலைவர்ங்கிறத ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. ஒத்துக்கிட்டது ரப்பிஷா பேசுறாரு ராகுல் காந்தி. நீங்க புரியுது இது வாயை திறந்து என்ன பேசுறீங்க? லெட் இட் ஆன்சர் ஃபார் தி ஆன்சர். ஒரே ஒரு சொல்லுங்க. क्वेश्चन மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போறோம். டோன்ட் டைவர்ட் மீ ப்ளீஸ். பிப்ரவரி 2023ல சிஐடி அவர்கள்
18 இடத்துல நாங்க சிடி லெட்டர் பண்றாங்க. பிப்ரவரி 2023, மார்ச் 2023, ஆகஸ்ட் 2023, ஜனவரி 2024 வரைக்கும் we didn't get any answer. எங்க எலெக்ஷன் கமிஷனர் இருந்து ஏன் இவர்கள் தரவில்லை அப்படின்ற பின்னோட்டத்தை பார்க்கும்போது, அதாவது சரியாக சொல்ல போனா சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய பில்லு, ஹரி நீங்க போகும்போது கூட சொன்னீங்க, இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரான்னு கேட்டீங்க. வெரி குட் கொஸ்டின். The Protection of Chief Election Commissioner and Other Election Commissioner Act 49 of 2023 no court shall entertain or continue any civil or criminal proceedings against any person who is or was the Chief Election Commissioner. அதாவது ஒருவேளை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாலோ இல்லை முன்னால் இருந்தாலோ அவர்கள் மீது எந்தபடியான நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற மாபெரும் கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வைத்து வச்சுதான் இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் நாடகம் ஆடுகிறது. அண்டர்ஸ்டூட். அது வேலிட் क्वेश्चन. அதை நீங்க டிஸ்பியூட் பண்ணுங்க. நீங்க அவங்கள பர்சிக்யூட் பண்ண ப்ராசிக்யூட் பண்ண முடியாதே தவிர அந்த ஆக்ட நீங்க வந்து நிரூபிக்கலாம்ல. அது நிரூபிக்க வேண்டிய இடம் கோர்ட் ஆஃப் லா தானே. வெரி குட். ஒரு நிமிஷம், நான் என்ன டைலூட் பண்ண வேணானா, என்னன்னா ஒரு தவறு நடப்பதற்கு அடிப்படையாக சட்ட விதிகளை இவர்கள் கையாளுகிறாங்கன்னு சொல்றோம். நீங்க சட்டத்தை ரெடி பண்ணி அகமதாபாத்ல இந்திரா காந்தி அம்மா தண்டிக்கப்பட்டாங்க, கோர்ட்னால தண்டிக்கப்பட்டவன ஒரு சட்டம் உருவாக்குறாங்க. அமெண்ட்மெண்ட் 8 என்னன்னா பிரதமரை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சர்வாதிகாரமா எமர்ஜென்சி கொண்டாடுறாங்க. இதை விட கேவலம் எதுவும் காங்கிரஸ்ல செஞ்சதே இல்ல. இல்ல வாஜ்பாய் கருப்பு சட்டத்தை இந்தியாவுல கொண்டாந்தீங்க. இறந்தவர்களுடைய பொதுக்குழு அரசியல் தான் பேசுவாரு. யூ டோன்ட் நோ வாட் இஸ் கரண்ட் ட்ரெண்ட் ரைட். நீங்க பாருங்க அமெண்ட்மென்ட் எடுத்து பாருங்க. அகமதாபாத்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. தண்டிக்கப்பட்டவன முக்காடு போட்டு வெளியில வந்து உருவாக்குற அமெண்ட்மென்ட் நீங்க சொல்ல முடிஞ்சா பதில் சொல்ல முடிஞ்சா எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசினால் ஏன் பாஜக காரர்களுக்கு துடிக்கிறது? இல்ல இல்ல ஏன்னா கசகலியை நான் ஒத்துட்டு போறேன். கர்நாடகால ஓச்சோரி நடந்துச்சு. ஓகே வி அக்செப்டட். எலெக்ஷன் கமிஷன் மேல வாக்கு கேப்ப வாங்க போனா போய் கேப்போன்ற எலெக்ஷன் கமிஷன்ட்ட நேரா வாங்க. நீங்க தானே எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுத்தீங்க, உங்களுடைய பிரதமர் அவர்கள் தானே தேர்ந்தெடுத்தாரு, வாங்க நேரடியா போவோம். ஏன் கர்நாடகால இப்படி நடக்குது கேள்வி கேளுங்க. உங்களுடைய அனுராக் தாக்கர் கேட்டார் அல்லவா, கொளத்தூர்ல மிகப்பெரிய முறைகேடு ஏற்பட்டுச்சுன்னு ஒரு முதலமைச்சர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வைத்தார் அல்லவா, வாங்க நேரடியாக போவோம். நரேந்திர மோடி அவர்கள்ட்ட கேட்போம். இப்படி ஒரு கொடுங்கோல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை, அதுவும் கையாலாகாத ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ஒரு தெரிஞ்சுதாங்க சொல்றோம். என்னங்க அடிப்படையா ஒரு ஜனநாயக நாட்டுல அடிப்படையா ஒரு திருட்டு நடக்கிறது, வாக்கு திருட்டு நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு உங்க காவல்துறை பஜ்ஜி பக்கோடா கேட்டாங்களா? 18 தடவை பஜ்ஜி கேட்டாங்களா, பக்கோடா கேட்டாங்களா? நீங்க டீடைல்ஸ்ல டிஸ்பியூட் பண்ணலாம். தேர்தல் ஆணையம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அதோட கிரெடிபிலிட்டி இன்னைக்கு உயர்ந்த அளவுக்கு இருக்கிறதா சார்? என்னைக்குமே அது வந்து ஒரு ட்ரிபியூனல் மாதிரி சார். அவங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. அவங்க அதை அந்த உரிமையில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுங்கிற ஒரு தப்பு நடந்தால் தலையிடலாங்கிறது ஜென்ரல். ஆனால் பொதுவாக அவங்க எடுக்கிற முடிவுகளில் அவங்க முடிவு பண்ண விஷயத்தில் அதில் வந்து உரிய ஆதாரங்கள் இல்லைன்னா அதில் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது. இது கிரவுண்ட் ரூல்ஸ். அது எல்லாத்துக்கும் தெரியும். திருத்தங்களை சொல்றாரு. இப்போ நீங்க எப்படி அதுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் வேணும் சார். எதுக்காக இருந்தாலும் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போடணும்னாலும் கூட அந்த வழக்குக்கு நமக்கு தொடர்பு இருக்கணும். ரெண்டாவது ஆதாரங்களை கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பிலிமினரி, ரொம்ப பிலிமினரி, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை போன்று விமான நிலையத்துக்கும் வீட்டுக்கும் நடக்கிற 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதை விசாரிக்கணும் தேர்தல் ஆணையம். நீ ஐயா 4 மணிக்கு நீ வரல, நீ 5 மணிக்கு வந்திருக்கான்னு சொல்றது போய் அந்த டீடைல்ஸ் சொல்லணுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி போல அது அந்த வார்த்தையிலே ஒரு உனக்கே தன்னம்பிக்கை இல்லை. அதாவது சாரி, நான் உனக்கு எனக்குன்னு நான் தலைவர் சொல்லலை. சொல்லக்கூடிய முறையிடக்கூடிய நாட்டு 300-400 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வைத்து பிரசங்கம் நடத்தக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஏன் அதை முறைப்படி அதை உங்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டது என்று சொன்னால், தவறு நடந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதை வந்து ஆதாரப்படுத்தி ஆவணப்படுத்தி டாக்குமெண்ட்ரியாக ஏன் கொடுத்து நீ சைன் பண்ணி அதுக்கு பொறுப்பை ஏன் எடுத்துக்கூடாது? இந்த கேள்வி யாராவது கேளுங்க. இந்த கேள்வி கேட்டால் அந்த இடத்தை தாண்ட பதில் சொல்றவங்கள அந்த இடத்துக்கு பதில் சொல்லுங்க. அந்த இடத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் பொறுப்படுத்த கூடாது பேராசிரியர்? அது நியாயமான கேள்வி இல்லையா? இல்ல, அதுக்கு முன்பு ஒரு 2 பாயிண்ட். ஒண்ணு, இங்க பாஜக நண்பர் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டார். கர்நாடகாவில் இன்னொரு தொகுதியில இந்த மாதிரி வாக்கு திருட்டு நடந்துச்சுன்னு இந்த வார்த்தை அவரே பயன்படுத்தினார். அப்படின்னா அது என்ன காமிக்குதுன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தின் கீழ்
வாக்கு திருட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்பதை பாஜகவும் ஒப்புக்கொள்கிறது. இப்ப எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல, இந்த இதர கட்சிகளும் கூட, எங்கள் கட்சி உட்பட, இங்க முறைகேடான முறையில இந்த எஸ்ஐஆர் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இத்தகைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அவை களையப்பட வேண்டும் அல்லது இல்லை என்றால் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று நாங்களும் கேட்கிறோம். அப்படின்னா இதுக்கான வாய்ப்பு இருக்கு எனும் பொழுது இவங்களும் என்ன கேட்கணும், தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஐயா இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்க முறையாக பார்த்து பதில் சொல்லுங்க. இப்ப கர்நாடகாவில் சிஐடி 18 தடவை கேள்விகள் எழுப்புச்சு அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் பாஜக நண்பர் ராகுல் காந்தி கையில தான் ஆதாரம் இருக்குல்ல, நீங்க அந்த சிஐடி கிட்ட கொடுத்துட வேண்டியதுதானே, எதுக்கு போய் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கறீங்கிறாரு. இது என்னங்க அபத்தமா இருக்கு? தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய டேட்டா என்பது முக்கியமான சான்று இல்லையா? அதிலிருந்து விஷயங்களை சொல்லலாம்ல. இவங்களும் சான்றுகள் கொடுக்கலாம், ஆனால் அந்த சான்று இதை விட மிக முக்கியமானது. அந்த சான்றை கேட்ட அறகுறையாத்தான் தர்றாங்க, முழுசா தரலைன்னு சொன்னா அதுக்கு என்ன பதில்? முழுசா தர்றோம்யா அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி முழுசா இதான் தந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். அதுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க. 65 லட்சம் பேரை நீக்கினாங்கல்ல, அந்த பட்டியல் இணையத்துல வெளியிட்டாங்க. அந்த இணையத்துல வெளியிட்ட எத்தனை பேர் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணாங்க சார்? எத்தனை பேர் அப்ஜெக்ஷன் ஃபைல்? 2 மனு, 65 லட்சம் பேர்ல. அப்ப உங்க குற்றச்சாட்டுல என்ன ஆதாரம் இருக்கிறது? வெறும் பரபரப்பை மட்டும் கிளப்பி கொண்டிருக்கிறது காங்கிரஸ். அதற்கு நீங்க பேசுறீங்க பாருங்க, அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ப்ரொஃபசர், நீங்க போராடுங்க, இதை எதிர்த்து. ப்ரொஃபசர், பொய்யையும் புரட்டையும் எதிர்த்து போராடணும். நீங்க கேள்வி கூட கேட்கலாம், அவர் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆனா அவர் லெக்சர் பண்ணுவார். தெரிஞ்ச விஷயம் தான், என் நேரத்தை காலி பண்றதுக்காக இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்த விஷயம் கோர்ட்ல இருக்குது. இப்ப கோர்ட்டுக்கு ஏன் போலங்கிறாங்க, வேடிக்கையா இருக்குது. இதே பீகார் விவகாரம் கோர்ட்ல இருக்குது. அதைத்தான் நான் சொன்னேன், அதுக்குள்ளே போல. ஏன் ஆதார் அட்டையை காமிக்க சொல்லி இவ்வளவு பேரை நீக்கினீங்க என்ன கேக்குது? ஆதார் அட்டை ஒப்புக்கொள்ளணும். இதுக்கு தேர்தல் ஆணையத்துடைய பதில் என்ன சார்? அதுக்கு போறோம் சார், இதுக்கு போகணும்ல. இல்ல இது வர்றேன், இதுக்கு போகணும். இதுக்கு தான் ஆதாரங்கள் கேட்கறாங்க. இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்தே ஹைட்ரஜன் பாம்னா என்னன்னா, ஐயா இருக்க ஹரி ஹரி நான் கேட்கிறேன். இல்ல நான் கேட்கிறேன், ஐயா இவங்க போகல, தேர்தல் ஆணையம் எங்க போக கூடாது? ராகுல் காந்தி மேல எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாருயா. நாங்க பதில் சொல்றதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களான்னு கேக்குறீங்க. கேஸ் போட்டா என்ன சொல்வீங்க? இல்ல போனதுக்கு போர்டு கேக்குது, எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. ஓட்சோரி வாக்கு திருட்டு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஆகவே இவங்க மேல நாங்க வழக்கு போட்டு இது குற்றச்சாட்டு வைக்கிறது மேல அவருக்கு தானே சார் இருக்கு. அவ்வளவு மரியாதை கொடுக்க விரும்பல சார் ராகுல் காந்திக்கு. ஐயா அவ்வளவு மரியாதை கொடுக்க விரும்பல ராகுல் காந்திக்கு. மக்கள் 100 சீட்டு கொடுத்து மதியாரு கொடுத்திருக்காங்க. இல்ல நான் முடிச்சிடுறேங்க, நீங்க அப்புறம். அதாவது பாயிண்ட் என்னன்னா, இப்ப மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு ஒரு கட்டத்துல போவாங்க. இல்ல அதற்கு முன்பு போகணும்னு நினைச்சா தேர்தல் ஆணையம் அழகா போகலாம். அவங்க மேல போக முடியாதுங்கிறதெல்லாம் இப்ப அந்த காங்கிரஸ் நண்பர் வழக்கினாரு. நானும் பார்த்துட்டு வந்தேன். அந்த வேலையை செஞ்சது மோடி ஆட்சி தான். இதுக்கு போய் இந்திரா காந்தியை சொன்னா அவங்களும் தப்பு பண்ணா அப்ப இவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க. அடுத்து இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் அமெரிக்காவுடைய கைகூலி என்று ஒரு குற்றச்சாட்டை பாஜக நண்பர் இங்க வச்சாரு. நீங்க கூட ஹரி ஆதாரம் கேட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏங்க இதே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப கூட மீண்டும் பேசியிருக்காரு, பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தை நிப்பாட்டினது நான் தாயா நிப்பாட்டினேன்னு. ட்ரம்புடைய பெயரை சொல்லி இது தப்பு, இது பொய் என்று ஏன் இந்த நாட்டு பிரதமர் மோடி சொல்ல மாட்டேங்கிறாரு? அவரையும் மதிக்கல, ராகுலையும் மதிக்கல. இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம பேசுறவங்கள நாங்க மதிக்க மாட்டோம். அடேங்கப்பா, அடுத்த 50% வரி இதுக்கு ஏன் ட்ரம்ப் பெயர் சொல்லி இதுவரைக்கும் விமர்சிக்கல இந்த நாட்டு பிரதம மந்திரி மோடி? சும்மா ஓரமா நின்னு உளறிட்டு இருக்கான், அவனை போய் மதிக்க சொல்றீங்களா? நான் ட்ரம்ப சொல்றேன், ஓரமா நின்னு உளறிட்டு இருக்கான் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி உளறலுக்கெல்லாம் பதில் சொல்லி வழக்கு போட முடியாதுங்க. கோவில் வாசல்ல ஒருத்தர் ஏதோ கத்திக்கிட்டு இருந்தாரு, நம்ம போய் பதில் சொல்லுவோமா? ஏங்க மோடி ட்ரம்ப பாராட்டி இருக்காங்க, எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டாரியா, அப்படியே அகம் மகிழ்ந்து குஷாலாகி எப்படி பதிவு போட்டிருக்காரு போய் பாருங்க. எப்படி பதிவு போட்டிருக்காரு, அந்த பதிவு எடுத்து ட்ரம்ப் ஆடிட்டு இருக்காரு. அது தெரியுமா அந்த கூத்து?
அப்படின்னா எல்லாரும் கேட்கறதா மோடி யாருன்னு கேட்கறதா? இதெல்லாம் எவ்வளவு அநியாயமான, நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க, எங்க மேலே சொல்லல, யார் மேலே சொல்லல, எது நீங்க தான் ஆதாரம் கேட்கறீங்க. ஆதாரமே இல்லாம எதிர்கட்சி தலைவர் அமெரிக்காவின் கைக்கூலி என்று ஒரு ஊடகத்துல வந்து பேசுறாரு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க கூட எவ்வளவு அநியாயமான பேச்சுக்கள். இவங்களுக்கு வந்து நியாயப்படுத்த இவங்களுக்கு வழி இல்ல, அதுக்கான ஆதாரம் இல்ல. ஆகவே இப்படி எல்லாம் பேசுறாங்க என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இன்றைக்கு விவாதத்துல நம்ம குறிப்பா என்ன முக்கியமான பாயிண்ட் கிட்ட வந்து நம்ம விலகி போயிடுறோம். அதுதான் நான் அதை பிளேன்ல போக முடியாதவங்கள இப்ப தேர்தல் பிளேன்ல போகாததுக்கு 1000 காரணம் இருக்கணும். அவங்க தான் சொல்லணும். அவங்க அன்னைக்கே சொல்லிருக்கணும். அது சொல்ல நீங்க பாதிக்கப்பட்டீங்க. நான் பாதிக்கப்படல சார். நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைத்து விடும். அதுக்காக தான் உதாரணம் நல்லா சப்போர்ட் பண்ணோம். அந்த நாள் அந்த குறிப்பிட்ட டைம்ல அங்க போய் சேரல, அவங்க போக முடியல. டிக்கெட் வச்சிருக்காங்க, போக முடியல. அதுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி எங்கிட்ட 6 மணிக்கு வரல, நாங்க போயாச்சு, நாங்க பிளைன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை விசாரணைக்கு போச்சுன்னா யாரு பண்ணணும்? நான் 4:30 போயிட்டேன், 4 மணிக்கு போயிட்டு எங்கிட்ட டிக்கெட் வச்சிருந்தேன் அப்படின்னு இவங்க தானே ப்ரூவ் பண்ணணும். ஆமா, அவங்க மேல இதுக்கு பதில் சொல்லிடுறேன். அரசாங்கத்துக்கு கெட்ட குமாரோட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிடலாம். நன்மதிப்பு இருக்க கூடாது. அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரியாதைகள் வந்துகிட்டு இருக்கிறது, சர்வதேசத்திலும் சரி இந்தியாவுக்குள்ளேயும். அதை கெடுக்கணும், ஸ்பாயில் பண்ணணும். இதையே நீங்க எல்லாம் விவாதிக்கணும். இது அப்போ மக்கள் என்ன பார்ப்பாங்க? பாஜக சரியில்லை, 100 முடிவுக்கு வருவாங்க. அதுக்காக திட்டமிட்டு இந்த பொய்ய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, திரு இப்ராஹிம் 20 வினாடிகள், திரு ஸ்ரீகாந்த் 20 வினாடிகள். மிக வேண்டாம் ப்ளீஸ். அதாவது ஒண்ணும் இல்ல, அதாவது அவர் குறிப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா, நேரடியாக உங்களிடம் ஆதாரம் இருந்தால் நேரடியாக கோர்ட்டுக்கு போயிருங்கன்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, கர்நாடகால சிஐடி 18 முறை அதற்கான ஆதாரத்தை கேட்டது சீஃப் எலெக்ஷன் கமிஷனோட இன்னும் பதில் வரல. அதுக்கு ஆதாரமாக கோர்ட்ல நாங்க ஃபைல் பண்ணோங்க. அதுக்கு 65 ஃபார்ம் எலக்ட்ரானிக் டிவைஸ் மேண்டேட்டரி ஃபார்ம் இருந்தா தான் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டா அது கொடுக்கல. அடிப்படை முகாந்திரத்தை ஆதாரத்தை எலெக்ஷன் கமிஷன் மறைச்சு வச்சிருக்கு. அதுல கையெழுத்து அந்த கேண்டிடேட் 65B 17 சீன் ஒன்னு இருக்கு. அது 65B எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் சரியா இருக்கு. சரி பார்த்து கையெழுத்து போடு. ரொம்ப சிம்பிள் குமார் சார். 65B 18 இடத்துல கேட்டிருக்கோம். 65B ஆன்சர் கொடுங்க, 65B ஆன்சர் கொடுங்க, கொடுக்கல. ஏன்னா உச்சநீதிமன்றம் 2023ல தெளிவா ஒரு வழக்கிலே சொல்லியிருக்கு, 65B is mandatory for electronic device evidence. அதாவது டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே 65B மேண்டட்டரியில தான் நீங்க கொடுக்கணும்ன்றது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அதை தட்டி கழிப்பது மட்டும் இல்ல, இதுக்கு மிகப்பெரிய வழியாக இருக்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய காரணம் அப்படின்றத நாங்க அடிப்படையாக எடுத்து வைப்பதை தாண்டி இன்றைக்கு ஓட்சோரி ஏற்பட்டிருந்தா, ஏற்பட்டிருந்தா பாஜகவும் நாங்களும் சேர்ந்துதான் இந்த இடத்துல பேச வேண்டும். காங்கிரஸ் கட்சியோட இந்த டூல் கிட்ல வந்து அவங்க தோற்க போவது உறுதி. அவர் வந்து பெருமையா சொன்னார், இப்ராஹிம் சார் வந்து 100 சீட் நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்ற பிறகு 100வது முறையாக தோற்க போகிறார். பீகார்ல வந்து 100வது முறையாக தோற்க போகிறார். இந்தியா டுடே, ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இந்தியா டுடே கருத்து கணிப்புல பீகார் மக்கள் 58% பேர் ராகுல் மேல நம்பிக்கை காத்திருப்போம். நன்றி, வணக்கம். முடிச்சிட்டீங்க.